This is Balu from BSK Software Technology. நான் இதுக்கு முந்தின வீடியோவில் லோக்கல் ஸ்டேஷனுக்கு எப்படி டேரிஃப் செட் பண்ணுறது, அதாவது 1லேருந்து 20 கிலோமீட்டர் முடிய யூஸ் பண்ணுற கஸ்டமருக்கு எப்படி டேரிஃப் செட் பண்ணுறது, அதுக்கு அடுத்ததாக வந்து அவுட் ஸ்டேஷன் மீட்டருக்கு எப்படி டேரிஃப் செட் பண்ணுறது அப்படின்றத சொல்லி தந்துருந்தேன். அது மூணாவதாக லோக்கலில் ஹவர்லி பேஸில் ஒரு சில கஸ்டமர் வண்டி கேட்குவாங்க, அவங்களுக்கான டேரிஃப் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றத சொல்லி தந்துருந்தேன். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னாக்கா லோக்கல் பேக்கேஜ். அதாவது லோக்கல் பேக்கேஜ் மீன்ஸ் அது வந்து ஹவர்லி பேஸில் இருக்காது, ஹவர்லி பேஸ்டு ப்ளஸ் கிலோமீட்டர் எல்லாத்தையும் சேர்ந்து வரும். ஸோ இது மாதிரியான டேரிஃப் வந்து மோஸ்ட்லி வந்து சிட்டியோட கேபிட்டல் லைக் சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், சம் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன்லாம் மதுரையில் கூட யூஸ் பண்ணுவாங்க. கார்ப்பரேட் கம்பெனிக்கு அது மாதிரி உள்ள சுச்சுவேஷனில் தான் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இது எப்படின்றத சொல்லித்தரேன், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்க, அப்படி இல்லைனா விட்டுருங்க. இது எப்படின்னா ஒரு 3 பேக்கேஜ் தான் க்ரியேட் பண்ணாங்க. ஜென்ரலாக 2 பேக்கேஜ் தான், 4 மணி நேரம் 40 கிலோமீட்ரு, 8 மணி நேரம் 80 கிலோமீட்ரு, அதிகபட்சமாக போனால் 12 மணி நேரம் 120 கிலோமீட்டர். அந்த ஸ்லாட்டில் பேக்கேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கான பேக்கேஜ் அமௌண்ட் செட் பண்ணிவிட்டு டேரிஃப்க்கு பில் ஜென்ரேட் ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் மினிமமே 4 மணி நேரம் 40 கிலோமீட்டருக்கு பில் போட்டுருவாங்க. நீங்கள் 3 மணி நேரம் 20 கிலோமீட்டர் தான் யூஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் 4 மணி நேரம் 40 கிலோமீட்டருக்கு பில்லு பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து 4 மணி நேரம் 40 கிலோமீட்டர் விட்டுட்டு அடுத்த ஸ்லாட் 8 மணி நேரம் 80 கிலோமீட்டர் வர வரைக்கும் அது வந்து 4 மணி நேரம் 40 கிலோமீட்டருக்கான பேக்கேஜ் அமௌண்ட்டு தான் வரும். அடிஷ்னலாக வர்ற ஹவர்ஸு, அடிஷ்னலாக வர கிலோமீட்டருக்கு பில்லு ஜென்ரேட் ஆகி பில் அமௌண்ட் வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 5 மணி நேரம் 65 கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா 4 மணி நேரம் 40 கிலோமீட்டருக்கான அமௌண்ட் வந்து பேக்கேஜுக்கான அமௌண்ட் வந்துடும். அடிஷ்னலாக 1 மணி நேரமும் எக்ஸ்ட்ராவாக 25 கிலோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான அமௌண்ட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ இது போல் தான் இது எப்படி க்ரியேட் பண்ணி எப்படி டேரிஃப் செட் பண்ணுறதுன்றதை சொல்லித்தர போகிறேன். மாஸ்டர் வந்துடுங்க. இதில் போய்ட்டு இது வந்து ஹவர்லி பேஸ்டு, இது வந்து லோக்கல் ஸ்டேஷனுக்கான டேரிஃப் செட் பண்ணுறது. இது வந்து அவுட் ஸ்டேஷன் பேக்கேஜ், அவுட் ஸ்டேஷன் மீட்டருக்கான டேரிஃப் செட் பண்ணுறது. இது வந்து ஹவர்லி பேஸ்டுக்கான ஹவர்லி பேக்கேஜுக்கான டேரிஃப் செட் பண்ணுறது. இப்போ நான் சொல்கிறது தரப்போகிறது லோக்கல் பேக்கேஜ், அந்த பிக் பேக்கேஜ், லோக்கல்லே ஹவர்லி ப்ளஸ் கிலோமீட்டர் 2 சேர்ந்து வர மாதிரி. இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பேக்கேஜ் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் கொடுத்துங்க 4 மணி நேரம் 40 கிலோமீட்டர்னு செட் பண்ணிங்க. அதுக்கடுத்ததாக வந்து 8 மணி நேரம் 80 கிலோமீட்டர் செட் பண்ணிங்க. அதுக்கடுத்ததாக வந்து மோஸ்ட்லி இதோடய விட்டுருவாங்க. அதிகபட்சமாக போனால் இன்னும் 12 மணி நேரம் 120 கிலோமீட்டர் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிவிடுவாங்க. இப்போ நீங்கள் பேக்கேஜ் செட் பண்ணிட்டீங்க. பேக்கேஜ் செட் பண்ண உடனே இந்த பேக்கேஜ் வந்து இந்த லோக்கல் ஸ்டேஷன் டேரிஃப் பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணாக்கா நம்ம க்ரியேட் பண்ண பேக்கேஜ் இங்கே இருக்கும். இதில் போய்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு பப்ளிக்ன்றதை டிஃபால்ட்டாக செட் பண்ணிங்க. இப்போ நான் இதில் வந்து சலூட் பீட், அதாவது சின்ன வண்டியோட ஒரு டைப்புக்கு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா கிலோமீட்டருக்கு வந்து நான் ப்ரொசீஜராகவே போகிறேன். இப்போ இண்டிகோ நான் ஏசி, அதாவது நான் ஏசிக்கு, அதாவது இண்டிகோ நான் ஏசி, அதாவது போல்ட் நான் ஏசி எல்லாமே ஒன்று தான். இதில் போய்ட்டு நான் வந்து 11 ரூபா அப்படின்ற மாதிரி செட் பண்ணுறேன். வெயிட்டிங் சார்ஜ் வந்து 100 ரூபா அப்படின்ற மாதிரி செட் பண்ணுறேன். 4 மணி நேரம் 40 கிலோமீட்டருக்கு 500 ரூபா அப்படின்ற மாதிரி செட் பண்ணிடுறேன். 8 மணி நேரம் 80 கிலோமீட்டருக்கு 900 ரூபா அப்படின்ற மாதிரி செட் பண்ணிடுறேன். இதுக்கு வந்து 1300 அப்படின்ற மாதிரி செட் பண்ணிடுறேன். இது நான் வந்து சும்மா ரேண்டமாக தான் செட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு உண்மையான டேரிஃப் என்னவோ அதை செட் பண்ணிங்க. இப்போ மறுபடியும் போய்ட்டு பார்த்தா போல்ட்டு நான் ஏசி இதில் இருக்காது, ஏன்னா நம்ம டேரிஃப் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து சின்ன டைப்பில் போல்ட் ஏசியை எடுத்துங்க. இதில் போய்ட்டு நான் வந்து அடிஷ்னல் கிலோமீட்டருக்கு 12 ரூபாயும், வெயிட்டிங் சார்ஜ் வந்து 100 ரூபாயும், இதுக்கு வந்து 500 ரூபாயும், சாரி நான் இது வந்து ஏசின்றதுனால ஒரு 600 ரூபா அப்படின்ற மாதிரி கூட போட்டுக்கிறேன், இல்லைன்னா 550, சும்மா ரேண்டமாக தான் போடுறேன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. ஸோ இது 950 தான். இது வந்து 1350 அப்படின்ற மாதிரி போட்டுருங்க. ஸோ அதுக்கடுத்ததாக வந்து நீங்கள் கொடுத்துக்க பப்ளிக் செடான் டைப்பில் ஒன்று சூஸ் பண்ணிங்க. இதுக்கப்புறமா போய்ட்டு எல்லாமே இப்போ இண்டிகா நான் ஏசி பண்ணியாச்சு. ஸோ இண்டிகா போல்ட்டுக்கு பண்ணியாச்சு. இப்போ இண்டிகா ஏசி வந்து போல்ட்டோட ஏசி டேரிஃபை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா அது வந்து அசைன் ஆகிடும். நீங்கள் சேவ் கொடுத்துக்க வேண்டியதான். ஸோ பப்ளிக் நீங்கள் இது எல்லாமே வேறு ஏதாவது இப்போ சலோட் பீட்டே எடுத்துங்க. இது வந்து போல்ட் ஏசியும் இல்லைனா இண்டிகா ஏசியும் எல்லாம் அது ஒன்று தான். ஸோ அதனால் இது மாதிரி நீங்கள் வந்து டேரிஃப் அசைன் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ நான் அதுக்கடுத்தது என்ன பண்ணேன், செடான் டைப்புக்கு அசைன் பண்ண போகிறேன். செடான் டைப்பில் ஏதாவது ஸ்விஃப்ட் டிசைர் நான் வந்து ஃபஸ்ட் நான் ஏசிக்கு பண்ணிட்டுறேன். ஜஸ்ட் நான் ஏசி இதுக்கு வந்து 12 ரூபா அப்படின்ற மாதிரி, வெயிட்ன்ற மாதிரி 100 ரூபா அப்படின்ற மாதிரி, இதுக்கு வந்து 600 ரூபா அப்படின்ற மாதிரி செட் பண்ணி விட்டுருங்க. 1000, 1400 அப்படின்ற மாதிரி செட் பண்ணி விட்டுருங்க. நியூ பப்ளிக்கு செஸ்ட் ஏசி, செஸ்ட் நான் ஏசி பண்ணிட்டு இப்போ இதில் ஏசி டைப் வந்து ஏதாவது ஒன்று, இடிஎஸ் ஏசி போய்ட்டு 12, இப்போ நான் வந்து 13 செட் பண்ணுறேன்.
ஒரு 100 ரூபாய் அப்படின்ற மாதிரி போட்டுக்குங்க. 700, 1100, 1500. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக எல்லாமே நீங்கள் அசைன் பண்ணுற வேலை தான். ஸ்பேர் ஏசியும் செஸ்ட்டு ஏசி இடிஎஸ் ஏசியும் ஒன்றுன்றதுனால 18 சேவ் பண்ணிவிட்டேன். ஸோ இதே போல் நீங்கள் போயிட்டு பப்ளிக்னு செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஃபுல்லாக வரிசையாக பண்ணிவிட்டு வந்துட வேண்டியதான். ஸோ எக்ஸ்டெண்ட் நான் ஏசினாக்கா செஸ்ட்டோட நான் ஏசி அமௌண்ட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதே போல் எஸ்சி பெரிய டைப்புக்கு ஏதாவது ஒன்று செட் பண்ணிவிட்டு ஸோ ஒரு செட் பண்ணிவிட்டாக்கா நெக்ஸ்ட் எல்லாமே போய்ட்டு என்ட்ரி போட்டுக்க தேவையில்ல. அந்த குரூப் ஆஃப் டைப் அந்த குரூப் ஆஃப் வண்டிக்கு ஏற்கனவே டேரிஃப்ஸ் என்ட்ரி போட்டு வச்சுருந்தோன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இது போல் தான் வந்து நீங்கள் வந்து லோக்கல் பேக்கேஜுக்கு வந்து டேரிஃப் இது மாதிரி தான் செட் பண்ணணும். இது வந்து பில் எப்படி ஜென்ரேட் ஆகும்னாக்கா சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 7 மணி நேரம் 60 கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த 4 மணி நேரம் 40 கிலோமீட்டருக்கு 600 வந்துடும். எக்ஸ்ட்ராவாக 3 மணி நேரம் ஓடி இருக்குது, அதுக்கு 300 ஆட் ஆகும். 7 மணி நேரம் 60 கிலோமீட்டர்ன்றதுனால எக்ஸ்ட்ராவாக ஒரு 20 கிலோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான அமௌண்ட்டு ஆட் ஆகி இது மாதிரி வரும். ஒருவேளை 8 மணி நேரம் 120 கிலோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த பேக்கேஜுக்கு வந்துடும். ஸோ 8 மணி நேரத்துக்கான அமௌண்ட் இங்கே வந்துடும். அடிஷ்னலாக ஒரு 30 நிமிஷம் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதுக்கான வெயிட்டிங் சார்ஜ் இங்கே வந்து இதை வச்சு 50 ரூபா நாள் ஆகிடும். ஸோ 8 மணி நேரம் 100 கிலோமீட்டருக்கு எக்ஸ்ட்ராவாக 20 கிலோமீட்டருக்கு அதுக்கான பேக்கேஜ் அமௌண்ட் அது ஆகிடும். நான் இது வந்து பின்னாடி இந்த டைப் ஆஃப் டேரிஃபுக்குள்ளே புக்கிங் போட்டு வண்டி அசைன் பண்ணி ஓப்பனிங் கொடுத்து எப்படி பில் க்ளோஸ் பண்ணுறதுன்றதை நான் பின்னாடி சொல்லித்தரேன். இதில் வந்து டேரிஃப் சேஞ்ச் பண்ணணுன்னாக்கா இதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல்லாக டெலிட் பண்ணி விட்ட வேண்டியதான். இது போல் 1 by 1 எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நியூ ஒன்று கொடுத்து புதுசாக எப்படி க்ரியேட் பண்ணுறோமோ புது டைப் ஆஃப் டேரிஃப் என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இதில் வேறு ஏதாவது டவுட்னாக்கா கால் பண்ணி கேளுங்க. நன்றி.